கொள்ளையர்களால் எடுத்துச் செல்லப்பட்ட அந்த கண்டெய்னர் போலீசாரால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்த கொள்ளையர்கள் தற்பொழுது சுட்டு கொலை செய்யப்பட்டு ஒருவன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். அது தொடர்பான பிரத்யேக காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கண்டெய்னர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த கண்டெய்னர் குறித்தான அந்த காட்சிகள் பிரத்யேகமாக நியூஸ் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கண்டெய்னர், அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பிற்காக நின்றிருந்த காவலர்கள் அந்த கண்டெய்னரை சுற்றி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த கண்டெய்னருக்குள்ளாக கொள்ளையர்கள் பயன்படுத்திய அந்த காரும் உள்ளே இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாகவே கண்டெய்னர் ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் முதற்கட்டமாக விசாரித்ததில் கண்டெய்னருக்குள்ளாக கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் கொள்ளைக்கு பயன்படுத்திய காரும் இருப்பதாக கூறியிருந்தான். இந்த நிலையில் அந்த கண்டெய்னர் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கார் தொடர்பான அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கண்டெய்னருக்குள்ளாகத்தான் இருந்து 2 கொள்ளையர்கள் காவலர்களை தாக்க முயன்றனர். அப்பொழுது ஒரு காவலர் தாக்கப்பட்டதில் தற்காப்பிற்காக காவலர்கள் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு கொள்ளையனை மற்றொரு கொள்ளையன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். இந்த நிலையில் அந்த கொள்ளை சம்பவத்திற்கு அவர்கள் பயன்படுத்திய காரும் அதனை அவர்கள் எடுத்துச் சென்ற அந்த கண்டெய்னர் லாரியும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. ஏற்கனவே மக்கள் பாதிக்கப்படாத வகையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியிலிருந்து காவலர்கள் அந்த கண்டெய்னர் லாரியை பாதுகாப்பான காட்டுப்பகுதிக்கு எடுத்துச் சென்றதாக நாம் முன்னதாக தகவலை பதிவு செய்திருந்தோம். அந்த பகுதியில் கண்டெய்னர் லாரி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உள்ளே அவர்கள் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய அந்த காரும் இருக்கிறது. இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்துதான் அந்த கொள்ளையர்கள் காவலர்களை தாக்கி இருக்கிறார்கள். பதிலுக்கு தற்காப்பிற்காக காவலர்கள் சுட்டு கொலை செய்து ஒரு கொள்ளையனை கொன்றிருக்கிறார்கள். மற்றொரு கொள்ளையன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். தொடர்ந்து அந்த காட்சிகள் நியூஸ் தமிழுக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. நாம் தற்பொழுது அது குறித்து பார்த்து வருகிறோம். தற்பொழுது கொள்ளையர்கள் அந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த கண்டெய்னர், அது தொடர்பான காட்சிகள் நமக்கு வெளியாகி இருக்கின்றன. நம்ம திரையில பார்க்கிறப்பவே நமக்கு தெரியும் அந்த கண்டெய்னருக்குள்ளாக ஒரு கார் இருக்கிறது. கேரளாவை தாண்டி தமிழக எல்லைகள் எல்லாம் தாண்டி அவர்கள் பயணப்பட்டு தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக காவல்துறையினரால் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். இணைப்பில் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். தற்பொழுது அந்த கண்டெய்னர் லாரி அதற்குள்ளாக கார் இருப்பது தொடர்பான காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்த பணம் கைப்பற்றப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? கேரளாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்பது என்ன விவரங்கள்? கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதியில மாபிரானம் கோலவழி சொர்ணூர் பகுதி ஏடிஎம்ல பணம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்துல கேரளா பகுதியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை கொள்ளையர்கள் கார் மூலியமாக அங்கிருந்து தப்பித்து கொள்ளையர்கள் கார்ல தான் வந்து இந்த பணத்தை, அதாவது ஏடிஎம் பணத்தை வந்து கொள்ளையடித்து அதன் பிறகு அந்த காரை எடுத்துக்கொண்டு ஒரு கண்டெய்னர் லாரியை கேரளா பார்டர்ல வந்து நிக்க வச்சுட்டு அதன் பிறகு கார் மூலியமாக இந்த கண்டெய்னர் லாரியை வந்து ரீச் பண்ணி அதுக்கப்புறம் கண்டெய்னர் லாரிக்குள்ளேயே அந்த காரை ஏத்திட்டு வட இந்தியாவுக்கு தப்பிக்க முயன்றிருக்கிறார்கள். கேரளா பகுதியில இந்த கண்டெய்னர் லாரியை நிக்க வச்சுட்டு, அதாவது பார்டர்ல நிக்க வச்சு காரை உள்ள ஏற்றி கிட்டத்தட்ட அந்த காருக்குள்ள ஒரு 70 இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பணத்தை, அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை, 3 ஏடிஎம் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை காருக்குள்ள வச்சுக்கிட்டு கொள்ளையர்களும் அந்த கார்ல வந்து இருந்துட்டு கண்டெய்னர்ல ஏத்திட்டு கேரளாவில இருந்து தமிழ்நாடு நோக்கி வந்து அதன் பிறகு தமிழ்நாட்டில இருந்து, அதாவது நாமக்கல் வழியாக சென்று நாமக்கல்ல இருந்து வட இந்தியா தப்பி செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். கண்டெய்னர் லாரிக்குள்ள சந்தேகத்துக்கிடமாக அந்த கண்டெய்னர் லாரி இருப்பதால் போலீசார் ஏற்கனவே கேரளா போலீசார் அந்த காரை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க, சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த ஏடிஎம்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இந்த கார்ல தான் வந்து கொள்ளையடிச்சாங்க கொள்ளையர்கள் தெரிய வந்து அந்த காரை வந்து சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்பர் பிளேட் இல்லாமல் வெறும் சிசிடிவி காட்சியிலிருந்து சேஸ் பண்ணும் போது தான் தெரிய வந்தது அவர்கள் ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள அந்த காரை ஏற்றி அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் லாரி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி வந்து ஆராய்ந்து அதன் பிறகு கண்டெய்னர் லாரி தமிழ்நாடு வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க. ஆனால் கேரளா போலீஸ் சேஸ் பண்ணி பிடிக்க முடியவில்லை. கேரளாலையுமே கிட்டத்தட்ட 4-5 இடத்துல பப்ளிக் எல்லாம் வந்து இடிச்சு, அது மட்டும் இல்லாம சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் சேதப்படுத்துறது எப்படின்னா அவங்கள இடிச்சு தள்ளி இந்த கண்டெய்னர் எங்கேயுமே நிக்காம அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல நாமக்கல் பகுதியில வந்து கொண்டிருக்கும் போது, அதாவது நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிற போது தமிழ்நாடு போலீசார் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் இந்த வண்டியை வந்து மடக்கும் போது அங்கேயுமே வந்து வண்டி நிக்காம அந்த லாரி டிரைவர் எங்கேயுமே நிக்காம அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்திருக்கிறான். நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர், அதாவது நாமக்கல் மாவட்ட எஸ்பி
ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீஸ் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த கண்டெய்னரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அந்த கண்டெய்னர் வந்து நிக்காம இருசக்கர வாகனத்துல வந்த 2 போலீஸுமே இடிச்சு தள்ளிட்டு வந்து இந்த கண்டெய்னர் நிக்காம அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது தான் போலீசார் வந்து பொதுமக்கள் உதவியுடன் கல்லை தூக்கி போட்டு கண்டெய்னர் லாரி மேல கல்லை தூக்கி போடுறாங்க. அதாவது டிரைவர் சைட்ல கண்ணாடியில வந்து கல்லை தூக்கி போட்டு அந்த கண்ணாடியை உடைத்து அதன் பிறகு லாரியை நிக்க வைக்கிறாங்க. லாரியை நிக்க வச்சு டிரைவரை கீழே இறக்கி சர்ற மாதிரியே அடிச்சதுக்கு அப்புறமா தான் போலீசார் வந்து இந்த டிரைவரை வந்து அவர்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது லாரிக்குள்ள ஹைண்டாய் கிரேட்டா கார் இருக்கு. காருக்குள்ள 3 கொள்ளையர்கள். நாங்கள் வந்து இவங்க வந்து யார் அப்படின்னா கேரளா மாநிலத்துல 3 ஏடிஎம்ல கொள்ளடிச்சக்கூடிய பணம் அந்த கார் வந்து கண்டெய்னர் லாரிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் துப்பாக்கியோட கொள்ளையர்கள் இருப்பதாக அந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்த அடிப்படையில இந்த லாரியை எடுத்து சென்று ஒரு மறைவான பகுதி, அதாவது காட்டு பகுதிக்கு எடுத்து சென்று யாருமே பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத அளவிற்கு, அதாவது போக்குவரத்தும் எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாத அளவிற்கும் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத அளவிற்கு எந்த இடமோ அந்த இடத்த வந்து பிக்ஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு போய் கண்டெய்னர் லாரி எடுத்துட்டு போய் அங்க அதை ஓபன் பண்றதுக்கு முயற்சி செய்யும் போது தான் கண்டெய்னர் லாரியோடைய டோரை ஓபன் பண்றாங்க. அதாவது அந்த கண்டெய்னர் வந்து ஓபன் பண்ணும் போது, அதாவது சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர், அந்த லிமிட்ல இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அந்த கண்டெய்னர் லாரி டோரை ஓபன் பண்ணும் போது உள்ளுக்குள்ள ஒரு கார் இருந்தது தெரிய வந்தது. ஹைண்டாய் கிரேட்டா, புது வண்டி, வித்தவுட் நம்பர் பிளேட், நியூ வெஹிக்கிள். இந்த வண்டியுமே திருட்டு வண்டி தான். இந்த வண்டியை திருடிட்டு தான் இந்த வண்டியை எடுத்துக்கொண்டு இந்த வண்டியிலேயே டிராவல் பண்ணி கொள்ளையும் அடிச்சுட்டு இந்த வண்டியை வந்து இந்த காரை எடுத்துக்கிட்டு அப்படியே கண்டெய்னருக்குள்ள போட்டு வட இந்தியா தப்பிக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது.